60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோன் வர்றது, யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது மாதிரி சந்திரன் தன் வேலையை செவ்வனே செய்வார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தசா புத்தி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மீனராசியே இந்த தடவை வயிற்றில் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல தேவையில்லாத கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறதுல மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா போதுமானது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக உட்காந்துருக்காரு. அதனால் லாபமாக பேசுகிறேன்ற பேரில் நீங்களாவே உங்களுடைய லாபத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு. ரொம்ப கவனம். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பேச்சில் கவனம், செயலில் நிதானம். தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும்போதே முளையில கிள்ளி போட்டுருங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணாதீங்க. காசிப் பேச வேண்டிய சூழல் இருந்தால் அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுங்க. அவ்வளோதான். இந்த மாத எச்சரிக்கை அது மட்டும் தான். ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் இந்த தடவை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வருமானம் வருவதற்கு முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகனுக்கு ஒரு விளக்கு போடுங்க. இல்லை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுங்க. அதுவே மீனராசிக்காரர்களுக்கு பண வருமானத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். 23ஆம் தேதி வரைக்கும் பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ தேவையில்லாத ஒரு பணவிரயம் வராமல் இருக்கிறதுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை போட்டு கொடுக்க ஆரம்பித்து விடும். ஓகே.